ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நோவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வாலட்டிலிட்டி ஸ்குவீஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கு, நல்ல பயங்கர மூவ்மெண்ட் அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ இருக்கிறப்ப தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதனுடைய இந்த வாலட்டிலிட்டி பேர்லேயே ஸ்ட்ராட்டஜிலே இருக்கிறீங்களா, இந்த வாலட்டிலிட்டி இந்த மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபாஸ்டா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம யூடியூப் அந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல சொல்ல முடியாத ஒரு சில தகவல்கள், ஏன்னா வந்து யூடியூப் ஒரு சில விஷயங்கள்லாம் பேன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம டைரக்டா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் உங்களுடைய ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஜேர்னிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த வாலட்டிலிட்டி ஸ்பீட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து நம்ம ரெண்டு பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போலிங்கர் பேண்ட் அண்ட் அனதர் ஒன் வந்து ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம எந்த ஒரு மேனுவல் சேஞ்சஸும் எதுவும் பண்ண மாட்டோம். ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டா என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை நம்ம டைரக்டா தான் அப்படி யூஸ் பண்ண போறோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் போய்க்கிங்க, இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு போலிங்கர் பேண்டுன்னு அடிச்சாலும் சரி, இல்லை பிபி அப்படின்னு அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு டைரக்டாவே அந்த இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் போலிங்கர் பேண்டை இன்சர்ட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர்ஸ்ல சேம் போயிட்டு ஏடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா ஆவரேஜ் டைரக்ஷனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த இண்டிகேட்டரையும் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, இந்த வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு கன்சால்டேஷன் ஜோன்ல டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறமா வந்து அது ஒரு சடன் மூவ்மெண்ட் கொடுக்குது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்னா, அந்த டைரக்ஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்றது தான் இந்த வாலட்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட ஒரு மெயின் அஜெண்டாவே. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். சிம்பிளா வந்து இந்த இடம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4194 ஜோன்ல இருந்து 184 இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளேயே லாஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸா ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் பக்கமா வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஜோன்லயே உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த போலிங்கர் பேண்டினுடைய லோவர் பேண்டும் அப்பர் பேண்டும், ஓகே, சென்டர்ல இருக்கிறது மூவிங் அவரேஜ் 20, மேல இருக்கிறது அப்பர் பேண்ட், கீழே இருக்கிறது லோவர் பேண்ட். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்ட நெருங்கிருச்சு. ஓகேங்களா? நல்லா இந்த ரெண்டு பேண்டுமே ப்ரோடா இருந்துச்சுன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு பேண்டுமே வந்து கிட்ட நெருங்கிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்கு உள்ள வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அக்குமுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது சடன் ஒரு மூவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு இண்டிகேஷன் தான் இது. ஸோ இப்போ பாருங்க, ஒரு கன்சால்டேஷன் ஜோன் போயிருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு, டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கன்சால்டேஷன் ஜோனுக்கு அப்புறம் இங்க ஏதாச்சும் ஒரு கேண்டில் இந்த அப்பர் பேண்டுக்கு மேலேயோ இல்ல லோவர் பேண்டுக்கு கீழேயோ க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஸோ அட் த சேம் டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்க, இந்த ரெண்டு கேண்டிலுமே போலிங்கர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. சரிங்களா? க்ளோஸ் வச்சிருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன சொல்லிட்டு பார்க்கணும்னா, இந்த க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் இந்த ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 25 ட்ரூ ரேஞ்சை ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு லைன் ஆக்சுவலா சிம்பிளா ஒரு ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணி 25ல வச்சுட்டு ஒரு லைன் ஸ்டாண்டர்டா போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா 25 கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 25ல ஒரு லைன் போட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்றீங்க, இந்த போலிங்கர் பேண்ட் ஸ்பீஸ், அதாவது லோவர் பேண்ட் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து இங்க ஃபர்தரா க்ளோஸ் ஆயிருக்கு, இங்க 25 டூ ரேஞ்சை ரீச் ஆகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல 25 கிராஸ் ஆகுது. இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்கேயே க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வந்து நமக்கு இங்க ஏடிஎக்ஸ் இண்டிகேட்டர் சப்போர்ட் பண்ணல, 25 டச் பண்ணல. பட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்ஃபால் ஆகிட்டு அந்த இடத்துல ஏடிஎக்ஸும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது, 25 டச் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு கேண்டிலும் லோவர் ப்ரோலிங்கிற பேண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ரீடெஸ்ட் எடுக்குது. சின்னதா ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொசிஷன்ல மறுபடியும் மார்க்கெட் ரிட்டர்ன் வருது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம். சரிங்களா? அவரேஜ் நம்ம கரெக்டா பத்தி எடுக்க முடியாது, ஒரு 4 பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் முன்ன பின்ன நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். எப்படின்னா, எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் கொடுத்துருக்குங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? சிம்பிளா இருக்கும். ஒரு ரெண்டே ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் தான், ஒரு பெனிஃபிட்டாவும் இருக்கும். இது கூட அடிஷனலா நீங்க அட்டாச் பண்றதுன்னா வால்யூம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வால்யூம் ஆட் பண்றது மூலியமா
ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஆமா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்க நல்ல வால்யூம் மூவ்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுக்கிறதுனால அப் ட்ரெண்ட் மேல போறதுனால பெருசா வால்யூம் ட்ரேட் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் எகைன் வால்யூம் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ 25 ADX 25 எபோவ் மேல போகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்ல டவுன்ஃபால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம நார்மலான ஒரு பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாவும் நீங்க போக தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி இங்க போலிங்கர் பேண்ட் க்ளோஸ் இங்க பாருங்க லோவர் பேண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பேண்டுக்கு கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க 25 டச் ஆயிருக்கு. ஆக்சுவலா வந்து இங்க ரீடெஸ்டும் எடுத்திருக்கு. ஓகேங்களா? கரெக்டா ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. அதாவது இந்த ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க கன்சல்டேஷன் ஜோன். ஓகேங்களா? இந்த ஏரியா கன்சல்டேஷன் ஜோன். சாரி, இந்த ஏரியா வந்து உங்களுக்கு கன்சல்டேஷன் ஜோனு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே குவிஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபர்தரா க்ளோஸ் ஆகிட்டே வந்திருக்கு. பட் ரீடெஸ்ட் எடுக்காமே க்ளோஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. பட் என்ன இந்த இடத்துல வந்து ஏடிஎக்ஸ் வந்து 25 டச் ஆகல. பட் இங்க ரீடெஸ்ட் எடுத்த இடத்துல இங்க ஏடிஎக்ஸ் 25 டச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மேஜர் பாயிண்ட்ஸ் கவர் பண்ண முடியும். ஒரு 232ல இருந்து 220 வரைக்கும் ஒரு 12 பாயிண்ட்ஸ் உங்களால கேதர் பண்ணிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதையும் கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற பட்சத்துல இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ஏடிஎக்ஸ் வந்து இப்ப இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ட்ரேட் எடுக்காதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஏடிஎக்ஸ் எப்பவுமே பாட்டம் டு அப்புக்கு தான் மூவ் ஆகணும். ஏடிஎக்ஸ் லைன் வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் மேலதான் பாட்டம் டு டாப்புக்கு தான் மூவ் ஆகணும். இந்த இடத்துல எல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்லோ டர்னிங்க்கு மாறிக்கிட்டு இருக்கு. இல்ல ஒரு கன்சல்டேஷனுக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கறத ஒரு இண்டிகேஷன் பண்றது இந்த ஏடிஎக்ஸ். இந்த மாதிரி இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏடிஎக்ஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகணும். இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு போற இடத்துல தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். எல்லா இடத்துலயும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க சேம் ஸ்குவீஸ் இங்க டச் ஆயிருக்குங்களா? லோவர் பேண்ட் டச் ஆயிருக்குங்களா? அதுக்கப்புறம் இங்க 25 இங்க தான் ரீச் ஆயிருக்கு. ஒரு சின்ன பேக் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் ஃபர்தரா க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஏடெக்ஸ் லைனும் நல்லா மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏடெக்ஸ் லைன் எப்பவுமே பாட்டம் டு டாப்புக்கு தான் மூவ் ஆகணும். சேம் ஆஸ் இங்க. இது நிறைய இந்த ஏடெக்ஸ் இந்த வால்டிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்ப இது கூட சம் அதர் பேராமீட்டர்ஸ் ஒரு வால்யூமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸோ இல்ல சோக்கோ யூஸ் பண்றப்பதான் வந்து இதனுடைய அக்யூரசி இன்னும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தின எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜ்ல நீங்க டைரக்டா ஜாயின் பண்ணி நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். நம்மளுடைய கம்யூனிட்டியில ஜாயின் பண்றதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இதுல என்ன டீட்டெயில் இருந்தாலும் இது மூலமா கேளுங்க. உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்யூ.